Hello everyone, welcome to Diya's vlog. It's Sunday morning. மார்னிங் ஆஸ் யூஷுவல் கிச்சனில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. கொஞ்சம் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலான்னு ராகி சேமியா தான் பண்ணியிருந்தேன். கேரட், வெங்காயம், எக்கு போட்டு ராகி சேமியா பண்ணியாச்சு. இது ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கூடவே ஒரு பிளாக் காஃபி வச்சு காலையில் டிஃபனை முடிச்சாச்சு. எங்க வீட்ல இருந்த செம்பருத்தி செடியில ஏதோ வெள்ளைப்பூச்சி வந்திருக்குங்க. இந்த வெள்ளைப்பூச்சிக்கு என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. அம்மா வேற ஊர்ல இல்ல. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியாம ChatGPT கிட்ட போய் ஹெல்ப் கேட்டோம். அது எங்களுக்கு ஒரு ரெமெடி சொல்லுச்சு. அதை ட்ரை பண்ணலாம் வாங்க. நீம் ஆயில் தான் அது. 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலில் கொஞ்சம் வேப்பெண்ணெய் எடுத்துக்கிட்டு அது ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணி அதை அப்படியே செடிக்கு தெளிக்க சொல்லிச்சுங்க ChatGPT. அதுதான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு என் பையன் கூட கொஞ்சம் நேரம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். இந்த க்யூப் நாங்கள் ஏற்காடு ட்ரிப் போயிருக்கும்போது வாங்கியிருந்தோம். சீரியஸ்லி குழந்தைங்களை ரொம்பவே என்கேஜாக வச்சுக்குது. கிட்ஸோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி கேம்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவன் கூட விளையாடி முடித்ததும் லஞ்ச் சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நண்டு தான் வாங்கியிருந்தோம். நண்டு அப்புறம் கொஞ்சம் ஃபிஷ் வாங்கியிருந்தோம். அது ரெண்டையும் இன்றைக்கி செய்யலான்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த கேப்பில் வேறு டீ கேட்பாங்க வீட்டில். ஸோ அவங்களுக்கும் ஒரு பிளாக் காஃபியை போட்டு கொடுத்துட்டு அகைன் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த மீன் தான் இன்றைக்கி வாங்கியிருந்தோம். கொஞ்சம் மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, அப்புறம் மல்லிப்பொடி போட்டு அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு ஃப்ரை பண்ணுறதுக்காக. எங்கள் ஊரில் இந்த மீனோட பேர் சால மீன். உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவாங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நண்டு செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகுலாம் போட்டதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான மசாலா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நண்டு அதில் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விட்டு புளி தண்ணி கொஞ்சம் விட்டு அப்படியே கொதிக்க வச்சு இறக்கிட்டா டேஸ்டியான நண்டு ரெடி. அதுக்கப்புறம் மீனையும் வறுத்தாச்சு. என்னோட சண்டே இப்படி தான் முடிஞ்சுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.